வெல்கம் டு நரதர் அகாடமி. இந்த வீடியோவில் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் சிங்குலர் பாயிண்ட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ சிங்குலர் பாயிண்ட்ஸ்னால் என்ன, டைப்ஸ் ஆஃப் சிங்குலர் பாயிண்ட்ஸ், அப்புறம் ரெசிடியூஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், இதெல்லாம் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரெசிடியூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில். ஏன் அப்படின்னா இந்த ரெசிடியூஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் காம்ப்ளெக்ஸ் இன்டெகிரேஷன் எவாலுவேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அது வந்து காம்ப்ளெக்ஸ் இன்டெகிரேஷனில் ஃபைண்டிங் த ரெசிடியூஸ்ன்றது ஒரு பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம். அதனால் ரெசிடியூஸ் கண்டுபிடிக்கிறது கண்டிப்பாக ஒரு மெயின் டாபிக். ஸோ இதில் எல்லாமே கவர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சிங்குலர் பாயிண்ட்ஸ் டெஃபினேஷன் என்னென்னா, இப்போ ஒரு பாயிண்ட் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஓகேவா, ஏன்றது ஒரு பாயிண்ட்டு. இதை எப்போ வந்து நம்ம வந்து எஃப் ஆஃப் இசட்டோட சிங்குலர் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோன்னா, எஃப் ஆஃப் இசட் வந்து நாட் அனாலிட்டிக் அட் ஏவாக இருந்ததுன்னா அதை என்ன சொல்கிறோம், சிங்குலர் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அனாலிட்டிக்னா என்னன்றது தெரியும். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து எப்போ அனாலிட்டிக்னு சொல்லுவோம் அப்படின்னா, அந்த பாயிண்டில் டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கணும், அதோட நெய்பர்ஹுட்லேயும் டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் நம்ம அனாலிட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபங்க்ஷனை வந்து அனாலிட்டிக்னு சொல்லுவோம், அந்த பாயிண்ட்டை வந்து ரெகுலர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ரெகுலர் பாயிண்ட் இல்லை, என்னோடய பாயிண்ட் வந்து ரெகுலர் கிடையாது அப்படின்னா அது பேர் என்னது, சிங்குலர் பாயிண்ட். ஸோ ரெகுலர் சிங்குலர் வந்து ஆப்போசிட் வேர்ட்ஸ் இங்கே, சரியா? ஸோ சிங்குலர் பாயிண்ட்னா நீங்கள் மெயினாக என்ன ஞாபகம் வச்சுக்கணும், நாட் அனாலிட்டிக், அவ்வளோதான். ஸோ பட் ப்ராப்பர் டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் இசட் வந்து நாட் அனாலிட்டிக் அட் ஏவாக இருக்கும். இன்னொன்று வந்து அந்த இப்போ ஏன்ற பாயிண்டில் நாட் அனாலிட்டிக் தான், பட் அதோட நெய்பர்ஹுட் இருக்கும் இல்லையா, அதோட நெய்பர்ஹுட். ஸோ மாட் இசட் மைனஸ் ஏ லெஸ் தென் ஆர், இந்த நெய்பர்ஹுட்டில் மற்ற பாயிண்ட்ஸ்லாம் இது அனாலிட்டிக்காக இருக்கும். மற்ற எல்லா பாயிண்ட்ஸ்லையும் இல்லை, சம் பாயிண்ட்ஸில் இருந்தால் போதும். ஓகேவா? ஸோ அதை தான் என்ன சொல்கிறோம் நம்ம சிங்குலர் பாயிண்ட். பட் சிங்கிள் லைனில் சொல்லணுன்னா நாட் அனாலிட்டிக்காக தான் சிங்குலர் பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த சிங்குலர் பாயிண்ட்ஸை நம்ம ஃபஸ்ட்டு ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி, நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டின்னு ஒரு கிளாஸிஃபிகேஷன் கொடுக்குறோம். ஸோ ஐசோலேட்டட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம லிட்ரல் மீனிங் தான். ஐசோலேட்டட்னா என்னது, தனியாக இருக்கிறது இல்லையா, அதே மீனிங் தான் இங்கேயும். இப்போது ஒரு பாயிண்ட் ஏன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஏ வந்து சிங்குலர் பாயிண்ட்டு எஃப் ஆஃப் இசட்டுக்கு. இதை எப்போ ஐசோலேட்டட் அப்படின்னு சொல்லுவோன்னா, ஏவோட ஒரு நெய்பர்ஹுட் எடுத்துக்கோங்க. நெய்பர்ஹுட் மாடுலஸ் இசட் மைனஸ் ஏ லெஸ் தென் ஆர்னு எடுத்துக்கோங்க. அந்த நெய்பர்ஹுட்டில் வேறு எந்த சிங்குலர் பாயிண்ட்ஸுமே இருக்கக்கூடாது. ஓகேவா? ஏ மட்டும்தான் ஒன்லி என்னவாக இருக்கணும், ஒன்லி சிங்குலர் பாயிண்ட்டாக இருந்ததுன்னா அது பேர் என்னது, நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி. சப்போஸ் எனக்கு ஏவோட நெய்பர்ஹுட்டில் ஏ மட்டும் இல்லாமல் வேறு சில சிங்குலர் பாயிண்ட்ஸும் இருந்தது அப்படின்னா அது பேர் நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி. ஓகேவா? முதல்ல சிங்குலர் பாயிண்ட்னா என்னது, நாட் அனாலிட்டிக்னா ஒரு ஃபங்க்ஷன் ஏன்ற பாயிண்டில் நாட் அனாலிட்டிக்னா அது பேர் சிங்குலர் பாயிண்ட். ஓகேவா? அதில் ரெண்டு டைப்பு, மேஜராக ரெண்டு கிளாஸிஃபிகேஷன். ஒன்று ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி, இன்னொன்று நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி. ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டினா அந்த ஏன்ற சிங்குலர் பாயிண்ட்டோட நெய்பர்ஹுட்டில் வேறு எதுவுமே சிங்குலர் பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடாது, மீதி எல்லா பாயிண்ட்டுமே ரெகுலர் பாயிண்ட்டாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது பேர் ஐசோலேட்டட். இல்லை எனக்கு ஏ இல்லாமல் வேறு சில சிங்குலர் பாயிண்ட்ஸும் இருக்குது அப்படின்னா அது பேர் நான் ஐசோலேட்டட் சிங்குலர் பாயிண்ட்ஸ். ஓகேவா? நம்ம இந்த வீடியோவில் மெயினாக ஐசோலேட்டட் சிங்குலர் பாயிண்ட்ஸ் பற்றி மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, நான் ஐசோலேட்டட் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறது இல்லை. இப்போ அந்த ஐசோலேட்டட் சிங்குலர் பாயிண்ட்ஸை எகெயின் நம்ம 3 டைப்ஸாக பிரிக்கிறோம். ஓகேவா? ஐசோலேட்டட்னா என்ன சொன்னோம், அந்த நெய்பர் ஏன்றது சிங்குலர் பாயிண்ட், ஏவோட நெய்பர்ஹுட்டில் ஏ மட்டும்தான் சிங்குலர் பாயிண்ட், வேறு எந்த சிங்குலர் பாயிண்ட்ஸுமே அதோட நெய்பர்ஹுட்டில் கிடையாது. இதுதான் ஐசோலேட்டட் சிங்குலர் பாயிண்ட்ஸ். இதோட 3 டைப்ஸ் என்னென்னா, ரிமூவபிள் சிங்குலாரிட்டி, போல், எசென்ஷியல் சிங்குலாரிட்டி. ஓகேவா? ரிமூவபிள், போல், எசென்ஷியல் சிங்குலாரிட்டி. ஸோ இது எதை வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா, லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் வச்சு கிளாஸிஃபை பண்ணுறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷனும் லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷனும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பாருங்கள், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இப்போ ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டியை நம்ம இந்த 3 டைப்பாக பிரிக்கிறோம். எதை வச்சு, லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷனை வச்சு. ஓகேவா? இப்போ லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷனில் உங்களுக்கு அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 பார்ட் இருக்கும். லாரன்ஸ் சீரீஸில் 2 பார்ட் இருக்கும். ஒரு பார்ட்டில் பாசிட்டிவ் பவர்ஸ் ஆஃப் இசட் மைனஸ் ஏ இருக்கும், இன்னொரு பார்ட்டில் நெகட்டிவ் பவர்ஸ் ஆஃப் இசட் மைனஸ் ஏ இருக்கும். பாசிட்டிவ் பவர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நியூமரேட்டரில் ஒரு இசட் மைனஸ் ஏவோட பவர்ஸ் எல்லாம் எங்கே வரணும், நியூமரேட்டரில் வந்து அது பேர் பாசிட்டிவ் பவர்ஸ். டினாமினேட்டரில் வந்ததுன்னா அது பேர் நெகட்டிவ் பவர்ஸ். அந்த நெகட்டிவ் பவர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நெகட்டிவ் பவர்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பிரின்சிபல் பார்ட். லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷனில் நெகட்டிவ் பவர்ஸ் ஆஃப் இசட் மைனஸ் ஏ இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பிரின்சிபல் பார்ட். அந்த பிரின்சிபல் பார்ட் வச்சு தான் நம்ம இந்த சிங்குலர் பாயிண்ட்ஸை நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். அந்த பிரின்சிபல் பார்ட்டில் நெகட்டிவ் டேர்ம்ஸே இல்லை அப்படின்னா, நெகட்டிவ் பவர்ஸே இல்லை அப்படின்னா அது பேர் ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. இல்லை ஒன்லி ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான் இருக்குது அப்படின்னா போல். இல்லை இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் பவர்ஸ் இருக்குது அப்படின்னா அது பேர் எசென்ஷியல் சிங்குலாரிட்டி. ஓகேவா?
இப்போ லாரன்ஸ் சீரீஸுக்கும் இந்த சிங்குலர் பாயிண்ட்ஸுக்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சீரீஸ் எக்ஸ்பான்ஷனில் 2 சீரீஸ் சொன்னோம் இல்லையா? ஒன்று டெய்லர் சீரீஸ், இன்னொன்று என்னது லாரன்ஸ் சீரீஸ். டெய்லர் சீரீஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவ் பவர்ஸ் ஆஃப் இசட் மைனஸ் ஏல இருக்கும். பாசிட்டிவ் பவர்ஸ்னால் என்னென்னா இசட் மைனஸ் ஏ எல்லாமே நியூமரேட்டரில் தான் வரும். உங்களுக்கு டினாமினேட்டரில் இசட் மைனஸ் ஏவோட பவர்ஸ் எதுவுமே வராது. அந்த எக்ஸ்பான்ஷன் டெய்லர் சீரீஸ் எக்ஸ்பான்ஷன் எப்போ உங்களுக்கு வரும் அப்படின்னா, உங்களோட பாயிண்ட் வந்து ரெகுலர் பாயிண்ட்டாக இருந்தால், அதாவது உங்களோட ஃபங்க்ஷன் வந்து அந்த பாயிண்டில் அனாலிட்டிக்காக இருந்தால் மட்டும்தான் டெய்லர் சீரீஸ் எக்ஸ்பான்ஷனில் எழுத முடியும். இல்லை என்னோடய பாயிண்ட் வந்து அனாலிட்டிக் ரெகுலர் பாயிண்ட் கிடையாது, அது சிங்குலர் பாயிண்ட் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த சீரீஸ் எக்ஸ்பான்ஷன் என்னவாகிடும்? லாரன்ஸ் சீரீஸ் எக்ஸ்பான்ஷன் ஆகிடும். அப்போ லாரன்ஸ் சீரீஸ்க்கும் டெய்லர் சீரீஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், டெய்லர் சீரீஸில் ஒன்லி பாசிட்டிவ் பவர்ஸ் ஆஃப் இசட் மைனஸ் ஏ மட்டும்தான் இருக்கும். லாரன்ஸ் சீரீஸில் ரெண்டும் மிக்ஸ் ஆகி இருக்கும். பாசிட்டிவ் பவர்ஸ் ஆஃப் இசட் மைனஸ் ஏவும் இருக்கும், நெகட்டிவ் பவர்ஸ் ஆஃப் இசட் மைனஸ் ஏவும் இருக்கும். ஓகேவா? ஸோ டெய்லர் சீரீஸ்னாலே அனாலிட்டிக், லாரன்ஸ் சீரீஸ்னாலே நாட் அனாலிட்டிக்னா என்னது? சிங்குலர் பாயிண்ட். ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம இங்கே சிங்குலர் பாயிண்ட்டை கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ அந்த லாரன்ஸ் சீரீஸ் எக்ஸ்பான்ஷனில் நெகட்டிவ் பவர்ஸே எதுவுமே இல்லை, என்னோட பிரின்சிபல் பார்ட்டில் அந்த நெகட்டிவ் பவர்ஸே எதுவுமே இல்லை அப்படின்னா அது பேர் என்னது? ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. நெகட்டிவ் பவர்ஸ் இருக்குது, ஆனால் ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான் இருக்குது. ஒன்று 5 டேர்ம்ஸோ இல்லை 6 டேர்ம்ஸோ இல்லை ஒன்லி 1 டேர்ம் ஆஃப் நெகட்டிவ் பவர்ஸோ இருக்குது அப்படின்னா அது பேர் என்னது? போல். இல்லை எனக்கு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் பவர்ஸ் இருக்குது அப்படின்னா அது பேர் எசென்ஷியல் சிங்குலாரிட்டி. இதுதான் டெஃபினிஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ கேரக்டரைசேஷன் பார்ப்போம். கேரக்டரைசேஷன் இப்போ ரிமூவபிள் சிங்குலாரிட்டியாக இருந்ததுன்னா லிமிட் இசட் டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் இசட்டோட வேல்யூ ஃபைனைட் வேல்யூவாக இருக்கும். இது உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் வரலாம். இப்போ ஏன்றது ரிமூவபிள் சிங்குலாரிட்டியாக இருந்தனா வாட் கேன் யூ சே அபவுட் லிமிட் இசட் டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் இசட் அப்படின்னா அது கண்டிப்பாக என்னவாக இருக்க போகுது? ஃபைனைட் வேல்யூவாக இருக்கும். அடுத்தது சப்போஸ் ஏ வந்து உங்களுக்கு போலாக இருந்ததுன்னா லிமிட் இசட் டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் இசட்டோட வேல்யூ என்னவாக இருக்கணும்? இன்ஃபினிட்டியாக இருக்கணும். இது ரெண்டும் கேரக்டரைசேஷன் ஃபார் ரிமூவபிள் அண்ட் போல். ஓகேவா? அடுத்தது இப்போ இந்த போல் பர்டிகுலராக இந்த வீடியோவில் போல்ஸ் பற்றி தான் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த போல்ஸில் தான் நம்ம ரெசிடியூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த போல்ஸில் போல் எகெயின் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ஸ்பெஷல் நேம் கொடுக்குறோம். இப்போ போலோட ஆர்டர் 1ஆக இருந்ததுன்னா அது பேர் சிம்பிள் போல். போலோட ஆர்டர் 2ஆக இருந்ததுன்னா டபுள் போல் இல்லைன்னா டை போல். இல்லை மோர் தென் 2 ஆர்டர் இருந்ததுன்னா அது பேர் ஹையர் ஆர்டர் போல்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கணும் அதை பார்ப்போம் நம்ம. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்லேருந்து ரீகலெக்ட் பண்ணுவோமா? சிங்குலர் பாயிண்ட்னா என்ன? சிங்குலர் பாயிண்ட்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து அந்த பாயிண்ட்டில் நாட் அனாலிட்டிக்காக இருந்தால் அது பேர் சிங்குலர் பாயிண்ட். அதோட மேஜர் கிளாஸிஃபிகேஷன் என்னது? ஐசோலேட்டட், நான் ஐசோலேட்டட். ஐசோலேட்டட்னா அதோட நெய்பர்ஹுட்டில் சிங்குலர் பாயிண்ட்டோட நெய்பர்ஹுட்டில் அந்த ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான் சிங்குலர் பாயிண்ட்டாக இருக்கணும், மீதி எல்லாமே என்னவாக இருக்கணும்? ரெகுலர் பாயிண்ட்டாக இருக்கணும். இருந்ததுன்னா அது பேர் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி. அடுத்தது நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி. நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டினா அந்த சிங்குலர் பாயிண்ட்டோட நெய்பர்ஹுட்டில் வேறு ஏதாவது சிங்குலர் பாயிண்ட்ஸும் இருக்கணும். ஓகேவா? அது தனியாக இருக்கக்கூடாது, வேறு ஏதாவது சிங்குலர் பாயிண்ட்ஸும் இருக்கணும். இருந்ததுன்னா அது பேர் நான் ஐசோலேட்டட். நம்ம இப்போ ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டியோட 3 டைப்ஸ் பார்க்குறோம். ரிமூவபிள், போல், எசென்ஷியல் சிங்குலாரிட்டி. ரிமூவபிள் சிங்குலாரிட்டினா லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷனில் நெகட்டிவ் பவர்ஸே இருக்காது. போல்னா லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷனில் ஃபைனைட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் பவர்ஸ் தான் இருக்கும். எசென்ஷியல் சிங்குலாரிட்டினா லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷனில் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் பவர்ஸ் இருக்க போகுது. இப்போ அந்த போலோட ஸ்பெஷல் நேம்ஸ் பார்ப்போம். போல் ஆஃப் ஆர்டர் 1 அப்படின்னா என்ன மீனிங்னா லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷனில் ஒரே ஒரு நெகட்டிவ் பவர் தான் இருக்குது அப்படின்னா அது பேர் சிம்பிள் போல் இல்லைனா போல் ஆஃப் ஆர்டர் 1. இல்லை என்னோட லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷனில் 2 நெகட்டிவ் பவர்ஸ் இருக்குது அப்படின்னா அது பேர் டபுள் போல் இல்லைன்னா டைபோல். இல்லை என்னோட லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷனில் 3 டேர்ம்ஸோ இல்லை 5 டேர்ம்ஸ் 10 டேர்ம்ஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது பேர் போல் ஆஃப் ஹையர் ஆர்டர். ஓகேவா? ஸோ இப்போ போல்ஸில் ரெசிடியூஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல சிங்குலர் பாயிண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோம், அதை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம், அதை முதல்ல ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் போட்டுருவோம், அப்புறமா ரெசிடியூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். First problem, determine and classify the singular points. F of z equal to sin z by z. சிங்குலர் பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னா ஒன்றுமே இல்லை, டினாமினேட்டரை 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்கள். என்ன பாயிண்ட்ஸ் கிடைக்குதோ அதுதான் சிங்குலர் பாயிண்ட். ஓகேவா? ஸோ டினாமினேட்டர் என்ன இங்கே? இசட் ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா இசட் ஈக்குவல் டு 0 இஸ் த ஒன்லி சிங்குலர் பாயிண்ட். வேறு எதுவுமே சிங்குலர் பாயிண்ட்ஸே கிடையாது இந்த ஃபங்க்ஷனுக்கு. அப்போ அது ஆப்வியஸாக அது என்னவாக இருக்கும்? ஐசோலேட்டட் சிங்குலர் பாயிண்ட் தான் இல்லையா? வேறு ஏதாவது சிங்குலர் பாயிண்ட் இருந்தால் உங்களுக்கு நம்ம நான் ஐசோலேட்டடாக என்னென்னு செக் பண்ணலாம். வேறு எதுவுமே சிங்குலர் பாயிண்ட் கிடையாது. ஸோ இது ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி தான். இப்போ அடுத்தது
இப்போ இந்த ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டியில் நம்ம வந்து இது வந்து என்ன போலா இல்லை ரிமூவபுளா இல்லை எசென்ஷியலான்னு பார்க்கணும் இல்லையா, அதனால் இதுக்கு லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் எழுதுகிறோம். ஸோ சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் ஒன்றும் இல்லை, அபவுட் z ஈக்குவல் டு 0 நீங்கள் ஜஸ்ட் இந்த 1/z அப்படியே வச்சுட்டு sin z எக்ஸ்பான்ஷன் எழுதுங்க. sin z எக்ஸ்பான்ஷன் என்ன, z மைனஸ் z³ 3 + z⁵5/5 மைனஸ் எக்ஸெட்ரா. இந்த 1/z உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 1 மைனஸ் 1/3z² + 1/5 ஃபேக்டோரியல் z⁴ மைனஸ் எக்ஸெட்ரா. இப்போது இதுதான் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன். இந்த சீரிஸ் எக்ஸ்பான்ஷனில் நெகட்டிவ் பவர்ஸ் ஆஃப் இசட்டே வரல பாருங்கள். அதாவது இசட் வந்து டினாமினேட்டரில் எங்கேயுமே வரல இல்லையா, எல்லாமே பாசிட்டிவ் பவர்ஸ் ஆஃப் இசட் அதானே இருக்குது. ஸோ அப்போ இந்த சிங்குலாரிட்டி பேர் என்னது, ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. ஸோ சிங்குலர் பாயிண்ட் இருந்தது, பட் அதில் வந்து லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷனில் உங்களுக்கு நெகட்டிவ் பவர்ஸே இல்லை. ஸோ இது பேர் என்னது, ரிமூவபிள் சிங்குலர் பாயிண்ட். ஓகேவா. ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு நான் அந்த கேரக்டரைசேஷன் ஒன்று சொன்னேன் இல்லையா, லிமிட் z டென்ஸ் டு 0 f ஆஃப் z என்னன்றது பாருங்கள். இப்போ z டென்ஸ் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் இந்த சீரிஸ் எக்ஸ்பான்ஷனில். இந்த டேர்ம்ஸில் எல்லாம் z இருக்கா, இதெல்லாம் 0 ஆகிடும், இந்த 1 மட்டும் வருமா. ஸோ ஃபைனைட் நம்பராக வந்துருச்சா. ஸோ அப்போ கரெக்டாக நம்ம இங்கே கொண்டு வந்த கன்க்ளூஷன், ரிமூவபிள் சிங்குலாரிட்டியோட கேரக்டரைசேஷன் என்ன, லிமிட் z டென்ஸ் டு a f ஆஃப் z இஸ் அ ஃபைனைட் நம்பர். Next problem, f of z equal to cos z by z square. Denominator equate பண்ணுங்க 0க்கு, z equal to 0 2 times வருது இல்லையா. ஸோ z equal to 0 is a singular point. அதுவும் isolated தான், ஏன்னா வேறு எதுவுமே நமக்கு singular points கிடையாது. ஓகேவா, ரைட். இப்போ இதுக்கும் அதே போல் தான், ப்ரீவியஸ் ப்ராப்ளம் போலவே எக்ஸ்பான்ஷன் எழுதுங்க. 1/z² இன்டூ காஸ் z எக்ஸ்பான்ஷன் என்ன, 1 மைனஸ் z² / 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் z⁴/4 ஃபேக்டோரியல் மைனஸ் எக்ஸெட்ரா. ரைட். இப்போ இந்த 1/z² உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும், 1/z² மைனஸ் 1/2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1/4 ஃபேக்டோரியல் இன்ட்டு z² மைனஸ் எக்ஸெட்ரா. இப்போது இந்த எக்ஸ்பான்ஷனில் பாருங்களேன், இதுக்கப்புறம் எல்லாமே பாசிட்டிவ் பவர்ஸ் ஆஃப் z தான் வரப்போகுது. இந்த ஒரே ஒரு டேர்ம் மட்டும் உங்களுக்கு நெகட்டிவ் z பவர் இருக்குது. அதாவது z வந்து கம்ஸ் இந்த டினாமினேட்டர், ஒரே ஒரு டேர்ம் தானே இருக்குது. அப்போது இது வந்து என்ன சொல்லலாம் நம்ம, இட் இஸ் அ போல், ரைட்டா. ஏன்னா ஃபைனைட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் பவர்ஸ் இருந்தாலே அது வந்து போல். ஆனால் இதோட ஆர்டர் வந்து என்னென்னா 2, ஏன்னா இதோட z² இருக்கு இல்லையா, அதனால் இதோட ஆர்டர் என்னது 2. 1/zன்னு மட்டும் இருந்தால் அது ஆர்டர் 1, இது 1/z² இருக்கிறதுனால ஆர்டர் 2. பார்ப்போம். லிமிட் z டென்ஸ் டு 0 f ஆஃப் z போட்டிங்கன்னா எல்லா இசட்டுமே வந்து உங்களுக்கு டினாமினேட்டரில் தானே இருக்குது. அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு z டென்ஸ் டு 0 போட்டிங்கன்னா 1/0 இன்ஃபினிட்டி ஆகிடும். ஸோ கேரக்டரைசேஷனும் ஓகேவா. ஸோ இது போல் ஆஃப் ஆர்டர் 2 அண்ட் கேரக்டரைசேஷனை நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், f of z equal to z minus 2/z² into sin of 1/z minus 1. இப்போ denominator 0க்கு ஈக்குவேட் பண்ணோம்னா z² equal to 0. ஸோ z equal to 0 2 times வருது. அப்போ இது ஒரு போல், இது ஒரு சிங்குலர் பாயிண்ட்டு. இது கண்டிப்பாக போலாக தான் இருக்கும். ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட்டு நான் போல் என்னன்றதை நான் பின்னால் கூட நான் சொல்கிறேன் நான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு z equal to 0 ட்வைஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதோட ப்ராப்ளம் முடிஞ்சுதா அப்படின்னா இல்லை. ஏன்னா இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கா, sin of 1/z minus 1. இப்போ ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் எல்லாம் அந்த sin z இல்லை cos z z வந்து நியூமரேட்டரில் தான் இருந்தது. அதனால் நம்ம அதை பற்றி ஒன்றும் பாதர் பண்ணிக்கல. பட் இங்கே வந்து sin of 1/z minus 1ன்னு இருக்கா. அப்போது இதையும் நீங்கள் 0க்கு ஈக்குவேட் பண்ணி இங்கே ஏதாவது உங்களுக்கு சிங்குலர் பாயிண்ட்ஸ் இருக்கான்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா. ஸோ அப்போது இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணுவோம், sin 1/z minus 1. ஸோ இப்போ இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணுறதுனால உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு என்ன போலோ இல்லை ரிமூவபிள் சிங்குலாரிட்டியான்றதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க, நான் வந்து நேராக லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் எழுதிடுறேன். ஸோ z minus 2/z² அப்படியே இருக்கட்டும். இப்போ sin 1/z minus 1 இதோட எக்ஸ்பான்ஷன் எழுதிக்கோங்க. என்ன எக்ஸ்பான்ஷன், 1/z minus 1 minus 1/z minus 1 the whole cube by 3 factorial plus 1/z minus 1 the whole power 5/5 factorial minus etc. அவ்வளோதான். இதில் எதுவும் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 0 ஆல்ரெடி ஒரு சிங்குலர் பாயிண்ட்னு நம்ம சொல்லியாச்சு. அப்புறம் இப்போ இந்த சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே நெகட்டிவ் பவர்ஸ் ஆஃப் z மைனஸ் 1 தானே இருக்குது. அப்போது 1ம் ஒரு சிங்குலர் பாயிண்ட் தான். ஓகேவா. அப்போது 1 வந்து என்ன டைப் ஆஃப் சிங்குலர் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் சிங்குலர் பாயிண்ட். ஏன்னா z minus 1 z minus 1 the whole cube z minus 1 the whole power 5 எக்ஸெட்ரா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் z minus 1ஓட நெகட்டிவ் பவர்ஸ் வருதா. ஸோ அப்போ என்னது அது ஒரு எசென்ஷியல் சிங்குலாரிட்டி. இங்கே 0ன்றது போல் தான். ஏன்னா அதோட லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷனில் பாருங்கள், ஒரே ஒரு டேர்ம் தானே வருது, 1/z² ஒரே ஒரு டேர்ம் தானே, நெகட்டிவ் பவர் தானே வருது. ஸோ அப்போ அது போல். அப்புறம் இதோட ஆர்டர் வந்து என்னது 2ஆக இருக்கிறதுனால போல் ஆஃப் ஆர்டர் 2. ஸோ இது பேர் டபுள் போல் இல்லைன்னா டைபோல். புரிஞ்சுதா. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இங்கேருந்து ஒரு போல் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த எக்ஸ்பான்ஷன்லேருந்து ஒரு எசென்ஷியல் சிங்குலாரிட்டி ஒன்று நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ
உங்களுக்கு ப்ராப்ளமில் டினாமினேட்டர் ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணால் மட்டும் பத்தாது, கூட இருக்கிற ஃபங்க்ஷனை நீங்கள் ஒரு தடவை அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இல்லைனா நீங்கள் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் எழுதுனீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் f of z ஈக்குவல் டு z மைனஸ் சைன் z பை z கியூப். இப்போ டினாமினேட்டர் ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணால் z ஈக்குவல் டு 0 வருது. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ எக்ஸ்பான்ஷன் எழுதணும்னா வேறு ஏதாவது சிங்குலர் பாயிண்ட்ஸ் இருக்கான்றது நமக்கு தெரியும். ஓகேவா, ரைட். இப்போ எக்ஸ்பான்ஷன் எழுதி பாருங்கள். z மைனஸ் சைன் இசட்டோட எக்ஸ்பான்ஷன் என்ன? z மைனஸ் z கியூப் பை 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் z பவர் 5 பை 5 ஃபேக்டர் மைனஸ் எக்ஸெட்ரா. இப்போ இந்த z கட் ஆகிடுமா? கட் ஆகிட்டுனா ரிமைனிங் என்ன இருக்கும்? 1 பை z கியூப் இன்ட்டு z கியூப் பை 3 ஃபேக்டோரியல் மைனஸ் z பவர் 5 பை 5 ஃபேக்டர் ப்ளஸ் z பவர் 7 பை 7 ஃபேக்டர் ப்ளஸ் எக்ஸெட்ரா. இப்போ த்ரூ அவுட் ஒரு z கியூப் காமனாக எடுத்துட்டிங்கன்னா இந்த z கியூபோட கட் பண்ணிடலாமா? கட் பண்ண ரிமைனிங் என்ன வரும்? 1 பை 3 ஃபேக்டோரியல் மைனஸ் z ஸ்கொயர் பை 5 ஃபேக்டர் ப்ளஸ் z பவர் 4 பை 7 ஃபேக்டர் எக்ஸெட்ரா. இப்போ இது பாருங்களேன், இதில் நெகட்டிவ் பவர்ஸ் ஆஃப் இசட்டே வரலை. ஓகேவா, நெகட்டிவ் பவர்ஸ் ஆஃப் இசட்டே வரலை. ஸோ அப்போ இந்த இசட் ஈக்குவல் டு 0ன்றது சிங்குலர் பாயிண்ட் தான். ஆனால் அது என்ன சிங்குலர் பாயிண்ட்? அது ரிமூவபிள் சிங்குலர் பாயிண்ட். நீங்கள் இங்கே பார்த்த உடனே இது வந்து போல் ஆஃப் ஆர்டர் 3ன்னு எழுதிடக்கூடாது. புரிஞ்சுதா? ஸோ எக்ஸ்பான்ஷன் எழுதி பார்க்கணும். ஓகேவா, ஸோ என்ன பண்ணுறீங்க அப்போது? கிளாஸிஃபை த சிங்குலர் பாயிண்ட்ஸுக்கு டினாமினேட்டர் ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பான்ஷன் எழுதி பாருங்கள். எழுதி பார்த்தீங்கன்னா தான் அதோட டைப் என்னன்றது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், f of z equal to e power minus 1 by z square. ஸோ இங்கே டினாமினேட்டரே இல்லை, ஆனால் இது எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன், அதுவும் 1 by z ஸ்கொயர்னு இருக்கா. ஸோ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸ்பான்ஷன் எழுதி பார்ப்போம். e பவர் மைனஸ் எக்ஸோட எக்ஸ்பான்ஷன் தெரியும் இல்லையா? 1 மைனஸ் எக்ஸ் பை 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் மைனஸ் எக்ஸ் கியூப் பை 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா. ஸோ இப்போ இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுது இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் பவர்ஸ் வருது. என்ன பவர்ஸ் இருக்குது உங்களுக்கு? z ஸ்கொயர், z பவர் 4. ஸோ அப்போது 0 தான் வந்து சிங்குலர் பாயிண்ட்டு, அதுவும் இது எசென்ஷியல் சிங்குலர் பாயிண்ட்டு. ஏன் எசென்ஷியல் சிங்குலர் பாயிண்ட்டு? இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் பவர்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ ஓகே. நெக்ஸ்ட் இப்போ ரெசிடியூஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். இப்போது ஸோ சிங்குலர் பாயிண்ட்னா என்ன? அதில் மேஜர், ஐசோலேட்டட், நான் ஐசோலேட்டட் 2 கிளாஸிஃபிகேஷன். அந்த இதில் ஐசோலேட்டடில் 3 டைப் பார்த்தோம் இல்லையா? என்னென்ன பார்த்தோம்? ரிமூவபிள், போல், எசென்ஷியல் சிங்குலாரிட்டி. இதில் பர்டிகுலராக போலில் வந்து நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ரெசிடியூஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ ரெசிடியூ எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, ரெசிடியூன்றது என்ன அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1 by z minus a in the Lorentz series expansion. லாரன்ஸ் சீரிஸ் இப்போ சிங்குலர் பாயிண்ட்னாலே லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் எழுதுவோமா? அந்த லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷனில் 1 by z minus a கோஎஃபிஷியன்ட் இருக்கும் இல்லையா? அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ரெசிடியூ ஆஃப் f of z at z equal to a. இந்த ரெசிடியூ கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் நீங்கள் இன்டெகிரேஷன் ப்ராப்ளம் போடணுன்னா ரெசிடியூஸ் கண்டுபிடிக்க தெரிஞ்சால் தான் ப்ராப்ளம் ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகேவா, அதனால் இது நல்ல இம்பார்ட்டன்ட் டாபிக் இது. பட் சிம்பிள் தான் ரெசிடியூ கண்டுபிடிக்கிறது. ஓகேவா, ஸோ என்ன டெஃபினிஷன்? லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷனில் 1 by z minus a கோஎஃபிஷியன்ட் தான் ரெசிடியூ. ஸோ அங்கே லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன்லேருந்து எழுதணும்னா ரெசிடியூ ஆஃப் f of z at z equal to a equal to b1 தான். அங்கே b1 கோஎஃபிஷியன்ட் உங்களுக்கு சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதோட ஃபார்முலா வந்து 1 by 2 pi i இன்டெக்ரல் ஓவர் c f of z dz. ஸோ இதுதான் ஃபார்முலா. பட் நம்ம எல்லா ப்ராப்ளம்க்கும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட போகிறது கிடையாது. நான் இங்கே ஒரு 3 ஃபார்முலாஸ் வச்சுருக்கேன். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் போட போகிறோம். ஓகேவா, ரைட். இது இந்த 3 ஃபார்முலாவும் அப்ளிகபிள் இல்லாத டைமில் தான் நம்ம இங்கே போவோம். ஓகேவா, ஜஸ்ட் இந்த ஃபார்முலா மட்டும் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே வருவோம். இப்போ நேச்சர் ஆஃப் போல், ரெசிடியூ நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா? போல்ஸில் தான் நம்ம ரெசிடியூ கண்டுபிடிக்க போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய சிங்குலர் பாயிண்ட்ஸ் எல்லாமே என்னவாக இருக்க போகுது? போலாக தான் இருக்க போகுது. ஸோ இப்போ இந்த 3 டைப்ஸ் நான் எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு 2 டைப்ஸும் சிம்பிள் போலுக்கு. சிம்பிள் போல்னால் என்னது? போல் ஆஃப் ஆர்டர் 1க்கு ரெசிடியூ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகேவா. தேர்ட் பாயிண்ட் வந்து ஹையர் ஆர்டர் போலுக்கு. ஹையர் ஆர்டர் போல்னால் என்னது? டபுள் போல் இல்லைனா போல் ஆஃப் ஆர்டர் 3, 4, 5 அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா தேர்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இல்லைனா ஃபஸ்ட்டு 2 ஃபார்முலாலே நிறுத்திக்கலாம். ரைட்டா. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னென்னா சிம்பிள் போலுக்கு ரெசிடியூக்கு ஃபார்முலா லிமிட் z டென்ஸ் டு a z மைனஸ் a இன்ட்டு f of z. அவ்வளோதான். செகண்ட் ஃபார்முலா லிமிட் z டென்ஸ் டு இது லிமிட் கிடையாது, h of a by k dash of a. இது ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம்ஸில் மட்டும்தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணுறோன்னா உங்களோட ஃபங்க்ஷன் வந்து h of z by k of z அப்படின்ற ரேஷ்னல் ஃபங்க்ஷனாக இருக்கும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ப்ராப்ளம் போடும்போது நான் இது கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இப்போதைக்கு இது ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹையர் ஆர்டர் போல்ஸ்க்கு.
ஹையர் ஆர்டர் போல்ஸ்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, இப்போ போல் ஆஃப் ஆர்டர் எம்மாக இருந்ததுன்னா g பவர் m-1a பை m-1 ஃபேக்டரியல். ஃபார்முலா மட்டும் இப்போதைக்கு பார்த்துக்கோங்க. ப்ராப்ளம் போடும்போது தான் நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் எப்படி இதை எழுதுறோன்றது. ஸோ போல் ஆஃப் ஆர்டர் எம்னா g m-1th டெரிவேட்டிவ் அட் a பை m-1 ஃபேக்டோரியல். ஓகேவா? ஸோ இப்போ ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஃபைண்ட் த ரெசிடியூ of f of z equal to z plus 1 by z square into z minus 2 at its poles. ஓகேவா? இப்போ முதல்ல போல்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டரும் வந்து பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸ் தான். அதனால் நீங்கள் போல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு டினாமினேட்டரை 0க்கு ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிக்கிறீங்களே அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே போல்ஸாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ டினாமினேட்டரை 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்கள். z ஈக்குவல் டு 0 அண்ட் z ஈக்குவல் டு 2. அதே போல் இங்கே இசட்டோட பவர் என்ன வருது? 2 வருதா? அப்போது இது வந்து டபுள் போல், இது வந்து சிம்பிள் போல். z ஈக்குவல் டு 2ன்றது சிம்பிள் போல். இப்போ இதே ப்ரீவியஸ் ப்ராப்ளம்லாம் போடும்போது நம்ம வந்து என்ன பண்ணோம், நிறைய எக்ஸ்பான்ஷன்லாம் எழுதணும் இல்லையா? அதெல்லாம் இப்போ தேவையில்லை. ஏன் தேவையில்லைன்னா நியூமரேட்டரும் ஒரு பாலினாமியல் ஆஃப் z, டினாமினேட்டரும் ஒரு பாலினாமியல் z. ஜஸ்ட் ஈக்குவேட் த டினாமினேட்டர் டு 0, ஃபைண்ட் அவுட் த பாயிண்ட்ஸ். நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிப்போம்ல, அதே போல் தான். இது வந்து z ஸ்கொயர்ன்றதுனால 0 வந்து டபுள் போல், 2 வந்து சிம்பிள் போல். ஓகேவா? ஸோ இப்போ ரெசிடியூ கண்டுபிடிப்போம். முதல்ல சிம்பிள் போலுக்கு நான் ரெசிடியூ கண்டுபிடிச்சிடுறேன். ஸோ சிம்பிள் போலுக்கு நான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னது? சிம்பிள் போலில் ரெசிடியூக்கு லிமிட் z டென்ஸ் டு a z மைனஸ் a இன்ட்டு f ஆஃப் z. ஸோ அதை தான் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். Residue of f of z at z equal to 2 equal to limit z tends to 2 z minus 2 into f of z. So z minus 2 into f of z ஓட வேல்யூ என்ன? z plus 1 by z square into z minus 2. z minus 2 get cancelled. So z plus 1 by z square, இங்கே 2 அப்ளை பண்ணுங்க zக்கு பதிலா. So 2 plus 1 by 4, so 3 by 4. So residue at 2 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ரெசிடியூ அட் 0 கண்டுபிடிக்கணுமா? 0 கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஹையர் ஆர்டர் போலுன்றதுனால தேர்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். g m-1 of a by m-1 ஃபேக்டோரியல். mன்றது ஆர்டர் ஆஃப் த போல். இங்கே வந்து இந்த ப்ராப்ளம்க்கு mன்றது என்னென்னா 2. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ g என்னன்றது பார்ப்போம். gன்றது என்னென்னா உங்களோட f ஆஃப் இசட்டில் இங்கே பாருங்களேன், இது தானே உங்களோட f ஆஃப் இசட். இதில் எந்த டேர்ம்லேருந்து அந்த 0ன்ற போல் ஐடென்டிஃபை பண்ணீங்க? எந்த டேர்ம்லேருந்து ஐடென்டிஃபை பண்ணீங்க? z ஸ்கொயர்லேருந்து தானே ஐடென்டிஃபை பண்ணீங்க. அந்த z ஸ்கொயரை மட்டும் எடுத்துருங்க. ரிமைனிங் என்ன இருக்கோ அதுதான் உங்களோட g. புரிஞ்சுதா? g கண்டுபிடிக்கிறது. g வேணும்னா எந்த போல் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த டேர்மை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமைனிங் என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அதுதான் உங்களோட g. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் g ஆஃப் இசட்ன்றது என்னென்னா z + 1 by z minus 2. ஓகேவா? ஸோ ஆஸ் பர் த ஃபார்முலா உங்களுக்கு என்ன வரணும்? g dash of 0 by 1 ஃபேக்டோரியல். அதாவது g m-1th டெரிவேட்டிவ் ஆஃப் a by m-1 ஃபேக்டோரியல் தானே ஃபார்முலா. ஸோ g dash of 0 by 1 ஃபேக்டோரியல். அப்போ நான் g dash of z கண்டுபிடிக்கிறேன். ஸோ இது கோஷியன்ட் ஆஃப் 2 ஃபங்க்ஷன்ஸாக இருக்கிறதுனால g dash of z u by v ஃபார்முலாவில் நான் டிஃப்ரென்சியேஷன் பண்ணிக்கிறேன். ஸோ டினாமினேட்டரில் z minus 2 the whole square, நியூமரேட்டரில் z minus 2 into 1 minus z plus 1 into 1. ஓகேவா? ஸோ g dash of z equal to z minus 2 minus z minus 1. இப்போது z கட் ஆகிடுது, -3 by z minus 2 the whole square. இந்த g டேஷில் நீங்கள் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? இசட்டுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா -3 by 4. ஓகேவா? ஸோ ரெசிடியூ இங்கே இந்த பாயிண்ட்லேயும் கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ரெசிடியூ அட் 2 அண்ட் ரெசிடியூ அட் 0. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், ஃபைண்ட் த ரெசிடியூ ஆஃப் f of z equal to tan z at z equal to pi by 2. இப்போது tan z வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்? sin by cosன்னு எழுதிக்கலாமா? ரைட். இப்போது இந்த டினாமினேட்டரை 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதோட சிங்குலர் பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும், போல்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஆனால் இங்கே அவங்க அதை கேட்கல. எக்ஸாக்டாக pi by 2லன்னா கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம டேரெக்டாக pi by 2க்கே போயிடலாம். ஒன்று மட்டும் வேணால் செக் பண்ணிக்கோங்க, pi by 2 வந்து போல் தானா இல்லையான்னு. அப்போ pi by 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டினாமினேட்டர் 0 ஆகணும். cos pi by 2 0 ஆகுதா? ஆகுது இல்லையா? ஸோ அப்போ இது வந்து போல் தான், போல் ஆஃப் சிம்பிள் போல் தான். அப்போ இந்த சிம்பிள் போலுக்கு நம்ம ரெசிடியூ கண்டுபிடிக்கிறதுக்கு நான் 2 ஃபார்முலா சொன்னோம் இல்லையா? ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே பாலினாமியல்ஸ் ஆஃப் இசட்டாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஃபார்முலா போடலாம். ஆனால் இங்கே இந்த ப்ராப்ளம்க்கு வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டரும் வந்து சைன் காசுன்னு இருக்கு இல்லையா? எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன், சைன் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்லாம் வரும்போது ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. அப்போ அந்த கேஸில் நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை h/kன்னு எடுத்துக்கிறோம். ஹெச்ன்றது நியூமரேட்டர், கேன்றது டினாமினேட்டர். ஃபார்முலா என்ன? h of a by k dash of a. So h of a, that is h of pi by 2 by k dash of pi by 2. So h of pi by 2 னா என்னது? sin pi by 2. k dash of pi by 2. k of z ன்றது என்ன? cos z. k dash of z ன்றது minus sin z. So sin pi by 2 by minus sin pi by 2 so equal to -1. புரிஞ்சுதா? ஸோ இப்போ இந்த கேசஸில் தான் நம்ம செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த 2 ப்ராப்ளம்லேயே நான் 3 ரெசிடியூ ஃபார்முலாவையும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது நான் சொல்லிட்டேன். இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். ஓகே,
Next problem, find the residue of f of z equal to 1 by z plus 3 the whole cube at its poles. Problem பார்த்தாலே தெரியுது z equal to minus 1ன்றது pole of order 3 higher order pole. அப்போ pole of order 3னா நம்ம என்ன பண்ணணும், third formula யூஸ் பண்ணணும். third formula என்னது, g m minus 1th derivative of a by m minus 1 factorial. ஸோ இங்கே வந்து m ஓட வேல்யூ 3ன்றதுனால g double dash of minus 1 by 2 factorial. இப்போ g of z எப்படி எழுதணும், கொடுத்துருக்க ஃபங்க்ஷனில் எந்த டேர்ம்லேருந்து நீங்கள் போல் டிரைவ் பண்ணிங்களோ அதை விட்டுட்டு மீதி இருக்கிறது தான் என்னது ஜி. இங்கே எந்த டேர்ம்லேருந்து நம்ம ஜி போல் எடுத்தோம், இசட் ப்ளஸ் 1 ஹோல் க்யூப்பில் இருந்தானே, அதை விட்டுருங்க. அதை விட்டிங்கன்னா ரிமைனிங் என்ன இருக்குது, 1 மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ ஜி ஆஃப் இசட் ஈக்குவல் டு 1 தான். புரியுதா? ஓகே. ஸோ இப்போ இதை வந்து டெரிவேஷன் எடுக்கணும். ஸோ ஜி டேஷ் ஆஃப் இசட்டே 0 ஆகிடும். ஆனால் இங்கே ஜி டபுள் டேஷ் வேணும் இல்லையா, அதுவுமே இப்போ 0 தான். அப்போ ரெசிடியூ என்னது 0. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம், residue of f of z equal to z by z square plus 1. denominator 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்க. z equal to plus or minus I. ரெண்டுமே சிம்பிள் போல் தான். ஓகேவா? ஸோ சிம்பிள் போல்னா ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஐயில் ஃபஸ்ட்டு ரெசிடியூ கண்டுபிடிப்போம், அடுத்தது மைனஸ் ஐயில். ஸோ ஐயில் கண்டுபிடிக்கும் போது என்ன ஃபார்முலா, லிமிட் இசட் டென்ஸ் டு ஐ இசட் மைனஸ் ஐ இன்ட்டு எஃப் ஆஃப் இசட். ஸோ இசட் மைனஸ் ஐ இன்ட்டு இசட் பை டினாமினேட்டரை ஃபேக்டரைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த டேர்ம் கேன்சல் பண்ண முடியும், ஆன்சர் கொண்டு வர முடியும், இல்லைனா எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ இசட் பை இசட் ப்ளஸ் ஐ இன்ட்டு இசட் மைனஸ் ஐ. ஸோ இசட் மைனஸ் ஐ கேன்சல். ஸோ இசட் பை இசட் ப்ளஸ் ஐ. இப்போ ஐ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஐ பை 2i. ஸோ ஐ கெட் கேன்சல். ஸோ 1/2. அடுத்தது மைனஸ் ஐயில் ரெசிடியூ. ஸோ லிமிட் இசட் டென்ஸ் டு மைனஸ் ஐ இசட் ப்ளஸ் ஐ இன்ட்டு இசட் பை இசட் ப்ளஸ் ஐ இன்ட்டு இசட் மைனஸ் ஐ. இசட் ப்ளஸ் ஐ கட் ஆகிடுமா? ஸோ இசட் பை இசட் மைனஸ் ஐ. இப்போ மைனஸ் ஐ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மைனஸ் ஐ பை மைனஸ் 2i. ஸோ இதோட ரெசிடியூவும் 1/2. ஓகே. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், residue of f of z equal to 1 minus e power 2z by z power 4 at its poles. denominator 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடைக்கும், z equal to 4ன்றது கிடைக்கும் இல்லையா. பட் நியூமரேட்டரில் பாருங்களேன் எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் இருக்குது, அதுவும் 1 மைனஸ்னு இருக்குது. அந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் கொஞ்சம் ப்ராப்ளம் எக்ஸ்பான்ஷன் எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும், இல்லைனா ப்ராப்ளம் தப்பாயிடும். சரியா? இப்போ இது ப்ரீவியஸ் ப்ராப்ளம் வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி கேஸ் வரலை. எல்லாமே நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே பாலினாமியலாக இருந்தது, அதனால் நான் எக்ஸ்பான்ஷன் எதுவுமே எழுதலை. அடுத்த ஒரு ப்ராப்ளம் டேன் தான் இருந்தது. டேன்னா எனக்கு சைன் பை காஸ், அங்கேயும் எதுவும் கேன்சல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லாததுனால நான் எதுக்குமே எக்ஸ்பான்ஷன் எழுதலை. பட் இப்போ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 1 minus e power 2zன்னு இருக்குது. ஸோ பெட்டர் நம்ம எக்ஸ்பான்ஷன் எழுதி பார்த்துடலாம், அப்போது உங்களுக்கு தப்பு வராது ப்ராப்ளமில். ஸோ 1 minus e power z-ஓட 2z-ஓட எக்ஸ்பான்ஷன் என்ன, 1 plus 2z by 1 factorial plus 2z the whole square by 2 factorial plus 2z the whole cube by 3 factorial plus etc. இந்த 1 கட் ஆகிடுமா? ஸோ மைனஸ் 2z by 1 factorial மைனஸ் 2z square by 2 factorial etc. ஸோ இப்போ இந்த z power 4ல் ஒரு காமனாக ஒரு z எடுத்து கட் பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும், மைனஸ் 1 by z cube. ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இப்போது டினாமினேட்டர் பாருங்களேன், டினாமினேட்டரில் இந்த ஒரே ஒரு டேர்ம் தானே இருக்குது. ஸோ இதோட பவர் என்னது 3. ஸோ அப்போ z equal to 0 தான் போல் ஆஃப் ஆர்டர் 3. பட் இப்போது ஆஸ் இட் இஸ் நீங்கள் ப்ராப்ளமில் பார்த்துருந்தீங்கன்னா z equal to 0 வந்து போல் ஆஃப் ஆர்டர் 4ஆக வந்திருக்கும். அப்போ தப்பு தானே உங்களோடது. ஸோ எக்ஸ்பான்ஷன் எழுதி தான் கண்டுபிடிக்கணும். z equal to 0 இஸ் அ போல் ஆஃப் ஆர்டர் 3. இப்போ ரெசிடியூ கண்டுபிடிக்கணும் இல்லையா, நீங்கள் ரெசிடியூக்கு மறுபடியும் ஃபார்முலாலாம் போக வேண்டாம், ஏன்னா நம்ம இங்கே எக்ஸ்பான்ஷன் எழுதியாச்சு. இதுதான் லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன். லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷனே கையில் இருக்கும்போது நீங்கள் எதுக்காக ஃபார்முலா போகணும், தேவையில்லை. ஸோ லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷனில் 1 by z minus 0 அதோட கோஎஃபிஷியன்ட் என்னவோ உங்களுக்கு அதுதான் என்னது, இதோட ரெசிடியூ. ஸோ 1 by z minus 0 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள், இதுதானே 1 by z minus 0. ஓகே. ஸோ அதாவது நான் இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கேன். உள்ளே மல்டிப்ளை பண்ணி எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமா 1 by z minus 0 பவர் 1 இதோட கோஎஃபிஷியன்ட் என்னது, minus 2 cube by 3 factorial. அதாவது minus 8 by 6 minus 4 by 3 தான் ரெசிடியூ. புரிஞ்சுதா? ஓகே. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், ஃபைண்ட் த ரெசிடியூ ஆஃப் 1 plus e power z by sin z plus z cos z at z equal to 0. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம்லையும் பார்த்தீங்கன்னா என்ன போலுன்றதை அவங்களே கொடுத்துட்டாங்க. ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, அந்த பாயிண்ட்டை டினாமினேட்டரில் போட்டால் டினாமினேட்டர் 0 தான் ஆகுதான்றது, அதை மட்டும் செக் பண்ணால் போதும். ஸோ sin 0 plus 0 cos 0 அப்போ 0 தான் ஆப்வியஸாக. ஸோ அது போலா இல்லை போல் தான் வரும் மோஸ்ட்டாக. ஓகேவா? ரைட். இப்போது இந்த ப்ராப்ளமும் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர்லாம் பாலினாமியலாக இல்லை, எக்ஸ்போனன்ஷியல் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனாக இருக்குது. அப்போ நியூமரேட்டர் ஹெச்னும் டினாமினேட்டர் கேனும் எடுத்துக்கோங்க. ரைட்டா? ஸோ இப்போ கே டேஷ் ஆஃப் இசட் கண்டுபிடிக்கணும், அப்போ தானே நம்ம ரெசிடியூ ஃபார்முலா போட முடியும். ஸோ கே டேஷ் ஆஃப் இசட் உங்களுக்கு என்ன வரும், சைன் இசட் ப்ளஸ் இசட் காஸ் இசட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க. ஸோ சைன் இசட்டோட டிஃப்ரென்சியேஷன் காஸ் இசட், இங்கே ப்ராடக்ட் ரூல், காஸ் இசட் இன்ட்டு 1 மைனஸ் இசட் இன்ட்டு சைன் இசட். ஸோ இப்போது கே டேஷ் ஆஃப் 0 என்னன்றது கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ ரெசிடியூக்கு என்ன ஃபார்முலா, h of 0 by k dash of 0. ஸோ 1 plus e power 0 by 2 cos 0 minus 0 sin 0. ஸோ 1 plus 1 by 2 equal to 1.
ஓகேவா? தட்ஸ் ஆல். தேங்க்யூ.